பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வருடத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில தினங்கள்ல நம்ம புதிய 2025 என்ற புதிய காலண்டர் இயருக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவர் வாக்கிலும் அவர் செய்கைகளிலும் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் ஒன்று தவறாம அவர் நிறைவேற்றி எங்க வாழ்க்கையில வளப்படுத்தினார். அதே போல எங்களுக்கு உண்மையா இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையா இருந்திருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லேலூயா. அத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்குரைத்தால் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய பெரிதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு சிறிய செய்தியை உங்களோடு ஷேர் பண்ணும்படி அடியனுக்கு நல்கிய அந்த பெரிய வாய்ப்புக்காக நான் அந்த தேவனை சோத்தரிக்கிறேன். நம்மளும் தலைகளை தாழ்த்தி இந்த செய்திக்கு கடந்து செல்றதுக்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். ஹெவன்லி ஃபாதர், அப்பா, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, இந்த இனிய நாளுக்காக இனிய பொழுதிற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமாய் பேசுகிறோம். அப்பா, இந்த சின்ன செய்தி மூலமாக அநேக ஜனங்களுக்கு நீர் சொல்ல விரும்பக்கூடிய அப்பா உம்முடைய வார்த்தை போய் சேரணுப்பா. இதோடைய மகிமை, இதோடைய கனம், இதோடைய எல்லாம் உமக்கு மாத்திரம் ஐயா. இதனால யாரும் இந்த உம்முடைய மகிமைக்கு உம்முடைய கனத்துக்கு யாரும் பாத்திரவான ஆகாதபடிக்கு நீர் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, நீரே பெரியவர், நீரே அப்பா சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுதுப்பா. எல்லாவற்றால் நிரப்புகிற அந்த தெய்வத்தின் சந்தோஷம், சமாதானம் எங்கள் கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நிரப்புவதாக, இல்லங்களை நிரப்புவதாக என்று நான் பேசுகிறேன். அப்பா, அவர்களில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புகளும், அவர்களில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ராஜா. உம்முடைய வார்த்தையை நீ அனுப்பி ஒவ்வொரு காரியத்தை நீ நிறைவேற்றுகிற தெய்வம். இந்த வார்த்தை வெளிப்படும் போது கூட ராஜா, இந்த வார்த்தை செய்ய வேண்டியக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய துணையோடு ஆண்டவரே மக்களுக்கு எது தேவையோ, இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்காங்களோ அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு நீர் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையாவும் ஒருவருக்கு மீட்பரட்சகரான கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். மீண்டுமா இன்னைக்கு நான் உங்களோட பேசக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா டிசிஷன்ஸ், தீர்மானம். நம்ம வாழ்க்கையில காலையில எழுந்த முதல் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக, from the moment we wake up in the morning until we go to the bed, எத்தனையோ டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். அப்படி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் 2 விதமான விளைவுகளை கொண்டு வரும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். அதாவது நேர்மறை, எதிர்மறை. அப்படி நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சில நேரங்களில் நிர்ணயிக்கும். அப்ப வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் ரொம்ப முக்கியமானவைகள். அல்லேலூயா. சின்ன விஷயங்கள் ஓகே, எனக்கு ஒரு காஃபி குடிக்கலாமா, தண்ணி குடிக்கலாமான்ற நேரத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடித்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி, அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வர போகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன், உங்களுடைய லைஃப், கேரியர், உங்களுடைய ஃபைனான்ஸ், ஃபேமிலி அப்படின்னு வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் முக்கியமானவை. அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் போட்டவைகளை உங்களோட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு ஸ்டடி இந்த மாதிரி சொல்லுது, ஒரு மனிதன் சராசரியா 35,000 தடவை டெசிஷன் ஒரு நாளைக்கு எடுக்கிறானா. எத்தனை? 35,000. அதில் முக்காவாசி பார்த்தா ஃபுட்டு சம்பந்தமா, உணவு சம்பந்தமா தான் இருக்கான். அல்லேலூயா. அது ஸ்டடி இந்தியாவில் இருக்கவங்கள பற்றி எடுத்தாங்களா இல்லை ஃபாரினர்ஸான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஸ்டடியோட ரிப்போர்ட் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியமானது. அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியமானது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம பெட்டுக்கு போகிற வரையிலும் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியமானவை. அப்படிப்பட்ட முடிவுகள் நம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எடுக்கிறோமா, இல்லை நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய ஓன் கான்சியஸ்னஸ், அதாவது நம்மளுடைய மனசில் என்ன படுதோ, நம்மளுடைய அறிவு, நம்ம படித்த படிப்பு, இதை யூஸ் பண்ணி எடுக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த டெசிஷனோட முடிவு எப்படி வரப்போதோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதோட விளைவுகள் நம்ம தான் சந்திச்சாகணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்துல அதோட விளைவு நல்லபடியா வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா அதோட முடிவு அதே ஒரு பாதகமா, ஒரு சரியில்லாத நிலைமையில வந்துச்சு, நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது நான் தான். அல்லேலூயா. ஓகே. ஸோ ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியமானவைகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் நம்ம கேட்குறோம். துரதிர்ஷ்டவசமா அவங்க பார்க்குற விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்க தெரியாம சில பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆமென், ஆமென். டிவியில் பார்க்குறத வச்சு அவங்க அதில் சிட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வெளியில் இருக்க ஜனங்கள், எங்கள் இதில் பணம் போட்டால் நிறைய வட்டி கிடைக்கும், இந்த இதில் நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் ரிட்டர்ன் ஆகும். யோசிக்க மாட்டுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதை யோசிக்காம யார்கிட்டையும் கேட்காம டக்குன்னு முடிவெடுத்து தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அதில் இழந்து போனவங்க எத்தனையோ பேர். அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு அவங்களை எந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்றது நம்ம கண்ணால் நிறைய விஷயங்கள்ல மீடியாவில் பார்க்குறோம், நம்ம நியூஸில் கேள்வி வர்றோம். அல்லேலூயா. அந்த மோமெண்ட் அவங்க எடுத்த டெசிஷன் அவங்க வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் விட்டது அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்குறோம். நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் சொந்த அனுபவங்கள் சில நேரங்களில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு நான் வேதத்தின் அடிப்படையில் இருந்து ஒரு 2 பேரை கொண்டு வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோட சேர்ந்து ரூத் அப்படின்ற புக்கை ரூத்தில் 1:1 வந்து நான் ரீட் பண்ணுறேன். அதுலேருந்து பாருங்க. ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தான். அல்லேலூயா. இங்க நம்ம படிக்கிறது என்னன்னா, ஒரு ஃபேமிலி, அதாவது எலிமெலேக் அப்படின்ற ஒரு ஃபேமிலி, எலிமெலேக், அவனுடைய மனைவி நகோமி, அவனுடைய 2 மகன்கள் சேர்ந்து 4 பேருமா ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. பெத்லகேம் என்று இருக்கக்கூடிய அவங்களுடைய பட்டணத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்தின் மத்தியில அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம இங்க பஞ்சம் வந்துருச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு மோவாப் அப்படின்ற ஒரு தேசத்துல போவோம், ஃபாரின் லேண்ட், அங்க போய் செட்டில் ஆவோம், அங்க போனா நம்ம வாழ்க்கை இந்த பஞ்சத்திலிருந்து இந்த பஞ்சத்துக்கு நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த குடும்பம் அந்த மோவாப் என்ற தேசத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. இந்த பெத்லகேம் அப்படின்ற ஊரோட பெருமையை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு குயிக்கா. பெத்லகேம் அப்படின்னா, பெத்ன்றது வந்து ஹவுஸ், லெகம் அப்படின்னா பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்லகேம்னா என்னன்னா அப்பத்தின் வீடு. 2வது பெத்லகேம் வந்து எதுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, ஒரு சரித்திர குறிப்பு இந்த மாதிரி சொல்லுது, அங்கதான் அந்த பாஸ்ஓவர் லேம்ப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஒரு வகையான ஒரு ஆடு வந்து அங்க பிரீடு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்லகேம்ல தான் அந்த பாஸ்ஓவருக்குரிய அந்த ஆட்டுக்குட்டிகள், அந்த ஆடு ஒரு ஸ்பெஷல் வகையான நகோட் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு ஆட்டு வகையில, எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அந்த வேர்டு, அந்த ஹீப்ரூ வேர்டு, அதை பிரீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். 3வது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ நம்ம இருக்கக்கூடிய மாதம் என்ன மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா கிறிஸ்துமஸ். இப்போ இந்த மாதத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஏசப்பா பிறந்த தினம், கிறிஸ்துமஸ் தமிழில் சொல்லுவோமா, கிறிஸ்துமஸ். ஏசப்பா பிறந்த மாதம். அவர் எங்கே பிறந்தார்?
பெத்லஹேம் அப்படின்ற ஊர்ல பிறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடம், ஆண்டவருடைய பெருமைக்கு சான்றாய் நிற்கக்கூடிய ஒரு இடம், ஒரு சின்ன பஞ்சம் ஏற்பட்டது. அதுல ஒரு குடும்பம் என்ன முடிவெடுக்கிறாங்க, நம்ம இங்கிருந்து மோவாப் தேசத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. ஆனா மோவாப் தேசத்தை பத்தி நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ஒரு சின்ன 2 வருது. மோவாப் என்றது அருவருப்புகளின் வீடு, அருவருப்பான இடம். அங்க மோலேக் அப்படின்ற ஒரு கடவுளுக்கு சின்ன பெண் குழந்தைகளை பலியா கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கடவுளை வணங்கக்கூடிய ஒரு பூமி, கடவுளுடைய ஜனங்கள் இல்லாத ஒரு பூமி, கடவுள் அருவருக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாகிய நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் ரொம்ப முக்கியமானவைகள். நம்ம எடுக்கிற அந்த தீர்மானம் தேவனுக்கு பிரியமா இருக்கா? தேவன் நான் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்துல பிரியமா இருப்பாரா? ஆமா, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்திருக்கு, என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வந்திருக்கு, நான் இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கறத விட்டுட்டு, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் முடிவெடுத்தேன்னா அது தவறாதான் போய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனை வழியா போறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும். ஆண்டவர் நமக்கு சில நேரங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க அந்த பலனை கேட்கணும். அந்த பிரச்சனை மத்தியில நமக்கு அந்த சொல்யூஷன் வேணும், அதுக்கு உடனே முடிவு வேணும். அப்படியே நம்ம அப்படியே அவசரப்பட்டோம் அப்படின்னா, அவசரப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் பேச மாட்டார். நம்ம என்னைக்கு நம்ம தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாகிறோமோ, அன்னைக்கு அப்ப ஆண்டவர் பேசுவார். சில பேர் பார்த்திருக்கீங்களா, பேனிக், அன்சைட்டி, அவங்களோட எப்படி ஆண்டவர் பேச முடியும்? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து, அப்பா என் சூழ்நிலைகள் மத்தியில உங்களை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, என் சூழ்நிலைகள் மத்தியில நான் உங்க உயர்த்த வந்திருக்கிறேன்ப்பா, அந்த மொமெண்ட், அந்த இருதயத்தை அந்த எம்டி பண்ற அந்த ஸ்டேட், அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அதான் ஆண்டவர் கனப்படுத்துவார். அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பி செல்ல அவர் வழி செய்வார். வேதம் சொல்லி கொடுக்குது, அவர் ஒவ்வொருடைய திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அவர் இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து செல்கிற பாதைகளை அவரே உருவாக்குவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிட்டு இருக்கு. கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து நீ எப்படி கடந்து செல்லணும்ன்ற வழியில உண்டாக்கக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. இன்னைக்கு இந்த குடும்பம், உலகத்துல அந்த தேசத்துல பஞ்சம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். ஆனா அந்த இடத்தை விட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தனே, ஒரு சின்ன பஞ்சம் வந்த உடனே மோவாப், ஆண்டவர் அருவருக்கக்கூடிய, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய, பாவங்கள் நிறைந்த, ஆண்டவரே அறியாத ஜனங்கள் வாழக்கூடிய அந்த ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. எதுக்காக? இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானவை. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம கேட்கிற மனிதர்களுடைய ஒப்பீனியன், இந்த அடிப்படையில் நம்ம தீர்மானங்கள் எடுப்போமானால், இந்த அடிப்படையில இந்த பேஸ்ல நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போமானால் அது தவறாதான் போய் முடியும். இந்த நகோமி குடும்பத்தை பார்த்தோம், சூழ்நிலை வச்சு எடுக்கிறாங்க. தன்னை சுத்தில எல்லாமே பஞ்சமா இருக்கு, தன்னை சுத்தில இங்க இருந்தா பொழைக்க முடியாது. ஆண்டவருடைய பாதத்துல அவங்க உட்கார்ந்து ஜெபிச்சாங்க. இந்த குடும்பம் ஜெபிச்சுதான் முடிவெடுத்தாங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் தான் போக சொன்னார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வேற எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணப்படல. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து முடிவெடுக்கணும். ஆவியானவரே நீங்க பேசுங்க, நான் எடுக்கிற இந்த பிரச்சனையில, இந்த சூழ்நிலையில நான் என்னப்பா செய்யணும் அப்படின்ற தன்னை தாழ்த்தி கேட்கும்போது தேவன் கண்டிப்பா வெளிப்படுவார். தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி பேசுவார். நீங்க அமர்ந்து உட்கார்ந்து பைபிள் படிக்கும்போது, வேதம் வாசிக்கும் போது அந்த வேதத்தின் வழியா உங்கள்கிட்ட பேசுவார். என்னால உறுதியா சொல்ல முடியும், தேவன் பேசுகிற தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் வேதத்தின் வழியாக தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கண்டிப்பா பேசுவார். நீ எடுக்கிற முடிவுல
அவர் உடன்பட்டவரானால், அவர் உனக்கு சம்மதம் சொல்லுவார்னா அது நன்மைக்கு எதுவாக முடியும்? கடைசியில் என்னாச்சு? நமக்கு தெரியும். ரூத் முழுவதும் படிச்சீங்கன்னா 4 பேர் சேர்ந்து போனவங்க, அந்நிய தேசத்துல தேவனை அறியாத தேசத்துக்கு போன ஜனங்கள், தேவன் போஷிக்கிற வீட்டை விட்டு போன ஜனங்கள். கடைசியில் அந்த பொண்ணு நகோமி தன்னுடைய கணவன் 2 மகன்களை இழக்க வேண்டிய துரதிர்ஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா. அந்த குடும்பம் எடுத்த ஒரு முடிவு, அந்த குடும்பம் எடுத்த ஒரு தவறான முடிவு, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்காம தாங்கள் எடுத்த முடிவு, சூழ்நிலையை பார்த்து எடுத்த முடிவு, தங்க கண்கள்னால எதை பார்க்கிறோமோ, ஓ இது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிற முடிவு, வேதத்தை படிக்கிற நாம வேதத்தின் அடிப்படையில வேத வசனம் சொல்ற ஆலோசனைப்படி நடக்காமல் எடுத்த முடிவு அவருடைய வாழ்க்கையில இழப்ப கொண்டு வந்துச்சு. தான் நேசித்த கணவன், தான் பெற்ற பிள்ளைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ரொம்ப முக்கியமானவை. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, எந்த எந்த பகுதியில் நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் தேவனுக்கு காத்துருங்க. தேவன் கொடுக்குற ஆலோசனையில நடந்து முடிவெடுங்க. தேவன் பேசுகிற தெய்வம். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அந்த பொறுமையை கேளுங்க. நமக்கு சில விஷயங்கள் நமக்கு உடனே முடிவு வேணும், நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா தேவன் நம்மளுடைய காலத்தில், நம்மளுடைய நேரத்தில், நம்மளுடைய அவசரத்தில் அவர் செயல்பட மாட்டார். அவர் அதினதின் காலத்தில், அதினதின் நேரத்தில் நேர்த்தியாய் செயல்படுகிற தெய்வன், நேர்த்தியாய் பேசுகிற தெய்வம். நமக்கு அது புரியாது. அந்த ஒரு பழக்கத்திற்குள்ள நம்ம வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை இப்படி எடுக்கணும். வேதம் நமக்கு நல்லபடியா நமக்கு போதிக்குது. வேதம் நமக்கு டீச் பண்ணிருக்கு. நம்ம மாம்சத்தின் கிரியைகளின்படி, மாம்சத்தின்படி ஒரு முடிவு எடுப்போமானால் அது அழிவுக்கு நேரிடும். மாம்சத்தின் செயல்கள்னா என்ன பிரதர்? மாம்சத்தின் வழிகள்னா என்ன பிரதர் அப்படின்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22 வாசிக்கிறேன். அழகா சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகள் ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கோபம், ஒரு பகை, ஒரு எரிச்சல், இப்படி மாம்சம் நம்மளை ஆளுகை செய்யுமானால், மாம்சத்தின் கிரியை தலை தூக்கி இருக்கும் போது நாம் ஒரு முடிவு எடுப்போமானால் அது சரியான முடிவை கொண்டு வராது, சரியான விளைவை கொண்டு வராது, ஒரு சரியான ரிசல்ட்டா இருக்காது. இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க மேல கோபமா இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது நீங்க அவர்களுக்கு தீமை செய்ய, அந்த தீமை உங்களுக்கு அது தீமையா கூட முடிய வாய்ப்பு உண்டு. ஒரு பகையில நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க நல்ல விதமா முடிவு எடுக்க மாட்டீங்க. அந்த முடிவு உங்களுக்கு அது எதிர்மறையான விளைவை கொண்டு வந்து கொடுக்கும். அதனாலதான் மாம்சத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது, மாம்சத்தின்படி நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகளினால் ஆளப்பட்டு, மாம்சத்தின் உந்துதலினால் நாம் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வேதவசனத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. நான் போவது நல்லது, எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடிய தேற்றளவாளனை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நமக்காக யாரை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வல்லமை உள்ளவர். He is the guider, he is the teacher, he is the comforter. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்வாரானால், நாம் அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய வழிகளுக்கு நாம் விட்டு கொடுப்போமானால்,
வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையில வெளிப்படும். அந்த ஆவியின் கனிகள் என்ன அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதே கலாத்தியர் 5:22 சொல்லுது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு எதிராக ஒன்றும் இருக்காது. வேதவசனம் சொல்லுது இவைகளுக்கு. And those who belong to Christ to have crucified the flesh with its passions and desires. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி வெளிப்படும். ஆவியின் கனியோ, கனிகள் அப்படி இல்லை, ஆவியின் கனியோ ஒண்ணுதான். அதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 நற்குணங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்ப? ஆவியின் பிரமாணம், ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய நம்ம அனுமதிக்கும் போது, தீய வழிகளிலிருந்து நம்ம விலகி நம்ம தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனை உடையவர்கள், தேவனுக்காக நாம் வாழ அழைக்கப்பட்டவன் என்று நாம் உணர்ந்து செயல்படும் போது அந்த ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆட்கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு ஆவியானவர் நம்மை முழுமையாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறாரோ அப்ப இருந்து நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியின் கனி வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆரம்ப நாட்கள் நம்மளும் சாட்சி சொல்ல, எத்தனையோ பேர் சாட்சி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில நானே சாட்சி சொல்ல முடியும். பயங்கர கோபக்காரா இருந்தேன் பிரதர். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை சாந்தமா மாத்திட்டார். நான் முன்னாடி அப்படி இருந்தேன் பிரதர், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னை இப்படி மாத்திட்டார். இதெல்லாம் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் கனியினால வர்றது. நம்ம தேவனுக்கு வேதவசனத்தில் அதிகமாக செலவு பண்ணி வேதவசனத்துக்கு அடிப்படையில் வாழ நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ஆவியின் கனி நம்ம வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்படி ஆவியானவரால் உந்தப்பட்டு ஆவியின் கனிகளினால் நிரம்பி வாழும்போது உங்களுக்குள்ள ஒரு அன்பு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு அன்பா வெளிப்படும். உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்கும்போது விசுவாசத்தினால நீங்க தேவனை நம்பி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் முடியும். அது நன்மைக்கு எதுவாக தான் முடியும். உங்களுக்குள்ள பொறுமை, லாங் சஃபரிங் இருக்கு அப்படின்னா அடுத்தவங்க உங்களை கோவப்படுத்தினாலும், அடுத்தவங்க உங்களை திட்டிட்டு போனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லாங் சஃபரிங், அந்த நீடிய பொறுமை பேசும். நம்ம அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணிடக்கூடாது. நம்ம அவங்க நம்மகிட்ட பேசுன மாதிரி நம்மளும் திருப்பி பேசிடக்கூடாது. நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த லாங் சஃபரிங் பேசும். நீ பொறுமையா இருக்கணும் மகனே, நீ பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஆவியின் கனி, ஆவியினுடைய நற்கணம். ஸோ நம்ம எப்படி முடிவெடுக்கணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கணும். வேதமே நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதான நோக்கமா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வேதத்துல பதில் இருக்கு. உங்களுக்கு பதில் தெரியாத சூழ்நிலைகள், உங்களால தீர்மானம் எடுக்க முடியாம நீங்க குழம்பி போயிருக்கக்கூடிய நிலைகள்ல இருப்பீர்களானால் உட்கார்ந்து வேதத்தை படிங்க. அந்த வேதம் உங்கள்கிட்ட பேசும். அந்த வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு. ஒரு விஷயத்தை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி நீங்க செய்வீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கண்டிப்பா அது உங்களுக்கு நஷ்டப்படுத்தாது. அது உங்களுக்கு தீமையை கொண்டு வராது, உங்களுக்கு வேதனையை கொண்டு வராது. அல்லேலூயா. 2வது ஜெபிக்கணும். வேத வாசிப்பு, ஜெபம். ஜெபத்துல ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விஸ்டத்தை யூஸ் பண்ணணும். எல்லா நேரங்களையும் நம்ம ஜெபிக்க முடியாது, எல்லா நேரங்களையும் வேதத்துல உட்கார்ந்து சில முடிவுகள் எடுக்க முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து விஸ்டத்தை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். ஆண்டவர் கொடுத்த இந்த ஞானம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். அந்த ஞானத்துல சில முடிவுகள் நம்ம எடுக்கணும். ஒரு விஷயம் நம்மளோட டக்குன்னு வருது, உடனே முடிவு எடுக்கணும் அப்படின்னா
அது சில விஷயங்களை குயிக்காக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதில் உட்காந்து ஜெபிக்கவோ வேர்ட் ஆஃப் காட் இதுவோ நம்ம பண்ண நேரம் இல்லாத சமயங்களில் அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானம் நமக்கு அந்த 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 முடிவெடுக்கக்கூடிய அந்த பலத்தை கொடுக்கும். அந்த சரியான முடிவெடுக்கக்கூடிய அந்த இதை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த ஞானம். 3வது எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் அனுபவம் இருக்கக்கூடிய ஆவிக்குரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்பது. நல்ல ஒரு ஆவியில இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேட்கணும். உண்மையிலே இவங்ககிட்ட கேட்டா இவங்க ஆவிக்குரியவர்கள், இவங்க தேவனுடைய பேசக்கூடியவர்கள், நல்ல உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அந்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு முடியாத பட்சத்துல என்ன பண்றதுனே தெரியல, நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், நான் உட்கார்ந்து வேதவசனம் படிச்சு பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் புரியல, எனக்கு ஒரு முடிவு, ஒரு ஹெல்ப் வேணும், இது 2 நீங்க பண்ணும்போதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதுக்குரிய முடிவை கொடுப்பார். சில நேரங்கள்ல நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய பலவீனம் அப்படின்றது ஒண்ணு இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி நேரத்துல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரியவர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அவங்க உதவி செய்வாங்க. அல்லேலூயா. நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் ரொம்ப முக்கியமானவை. அவைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் வரணும் அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம முடிவெடுக்கணும். ஜெபத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கணும். நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையில முடிவெடுக்கணும். இப்படி நீங்க முடிவெடுப்பீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வராது. உங்களுக்கு ஒரு நாளும் தீமையை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரு நான் நம்புறேன். இந்த ஒரு சின்ன மெசேஜை கேட்டு உங்களுக்கு இது உதவியா இருக்குமானால் தேவனுக்கு அந்த மகிமையை கொடுங்க. தேவனுக்கு அந்த நன்மை, அந்த கணத்தை செலுத்துங்க. அது எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே, சகோதரரை கொண்டு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. என் வாழ்க்கையில இதுவரை நான் தவறான ஒரு முடிவு, தவறான தீர்மானங்கள், மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு வேதத்தின் அடிப்படையில் இல்லாம என்னுடைய கண் பார்க்கறத, என்னுடைய காது கேட்கறத வச்சு நான் பார்க்கறதெல்லாம் சரி, என்னுடைய அனுபவம் இருக்கு, எனக்கு இந்த விஷயத்துல இது என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில் யாராவது எடுத்து ஏதாவது பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க அப்படின்னா, தோல்வியை சந்திச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவரே அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்குமானால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் சம்பூரணர். அவருடைய பலகணிகளை திறந்து உங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்க எடுத்த அந்த தீர்மானத்திலிருந்து உங்களை மாற்றி நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி செல்வார் என்று நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்து. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்திற்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. எங்கோ யாரோ ஆண்டவரே தாங்கள் எடுத்த ஒரு தவறான தீர்மானம், ஒன் டெசிஷன், ராங் டெசிஷன், அப்பா, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்திருக்குமானால், நஷ்டத்தை கொண்டு வந்திருக்குமானால், சங்கடத்தை கொண்டு வந்திருக்குமானால், கவலைகளையும் துக்கங்களையும் கொண்டு வந்திருக்குமானால், தேவனாய கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காராய நான் ஆண்டவரே ஜெபிக்கும் போது அவர்கள் ஆண்டவரே இன்று முதல் அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அப்பா, உம்முடைய வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியின்படி ஆண்டவரே அந்த ஜெபத்தின்படி வேதவசனத்தின்படி முடிவெடுக்க அவர்களுக்கு நீர் ஆலோசனை, அவர்களுக்கு ஆண்டவரே உறுதுணையா இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறியட்டும் ராஜா. அவர்களுக்கும் நீரே தேவன் என்பதை நீ உணர்த்தும் ராஜா. அவர்களுக்கு நீர் சகாயம் செய்கிறவர், அவர்களுக்கு நீ உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை தூக்கி எடும் ராஜா. ஆண்டவரே, உளையாத சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன், கண்மலையின் மேல் வைத்த தேவன், அப்பா ஆண்டவரே, இந்த ஜனங்கள் யாரோ எங்கிருந்து கேட்கிறாங்களோ, யாரோ எங்கிருந்து ஆண்டவரே எந்த கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அவங்க எடுத்த அந்த தீர்மானம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு கஷ்டத்தையோ, அப்பா, ஒரு வித மனக்கலக்கத்தையோ ஆண்டவரே கொண்டு வந்திருக்குமானால், நாங்கள் இங்கே ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும்பா. உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே வல்லமை உண்டுப்பா. உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே அப்பா சுகம் உண்டு. உம்முடைய வார்த்தையில டெலிவரன்ஸ் உண்டுப்பா, விடுதலை உண்டுப்பா. அந்த விடுதலை, அந்த சுகம் ஆண்டவரே அப்பா, அந்த ரெஸ்டோரேஷன் ஆண்டவரே, மீண்டும் நீங்க கட்டமைக்க வல்லமை உள்ளவர், மீண்டும் நீங்க சரிபடுத்த வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நாங்கள் பேசுகிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே. மீட்பரட்சகரான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless.